அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பென்னி குயிக் பாலசிங்கம். இந்த கேரளாவை பார்க்கும்போது எனக்கு சில நேரங்களில் ரொம்ப வருத்தமாக இருக்கும். அந்த வருத்தத்திற்கு காரணம் அவங்களுடைய இனம் புரியாத ஒற்றுமை. அங்கே ஒரு பொது பிரச்சனை வந்துச்சுன்னா ஒட்டுமொத்தமாக 14 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலையாள மக்களும் என்ன செஞ்சிருவான், ஓர் அணியில் சேர்ந்துருவான். பிரிவினை இல்லை, பேதம் இல்லை. சாதியாக, மதமாக, குழுவாக, இனமாக, ஊராக, தெருவாக அங்கேயும் பிரிவினை இருக்கு. ஆனால் பொது பிரச்சனை என்று வந்துவிட்டால் கூட்டமா ஒன்னா சேர்ந்துக்கிறோம். இது அவனுக்கு இருக்கிற ஒரு படிப்பினை. ஆனா இங்க நாம் என்ன சொல்றோம், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன்தோன்றி மூத்த குடி என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். நாங்கள் தான் மூத்த குடி என்கிறோம். வரலாற்று ஆய்வாளர்கள் பல்வேறு திசைகளில் இருந்து 8 திசைகளில் இருக்கக்கூடிய வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்றான், இந்த மொழி மூத்த மொழி, இந்த இனம் மூத்த இனம்னு சொல்றான். அதுல எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை, ஒருமித்த கருத்து நிலவுகிறது. தமிழர்கள் இனத்தால், பண்பாட்டால், கலாச்சாரத்தால், மொழியால், பேச்சு வழக்கால், நடைமுறை சாத்தியங்களால், கண்டுபிடிப்புகளால் இவன் உயர்ந்தவன் என்று சொல்லுகிறான். ஆனால் பொது பிரச்சனையில ஒற்றுமை வருதா? வரல. பொது பிரச்சனையில ஒன்றுபடணும் இல்லை. இங்க ஏரியாவுக்கு ஒரு கூட்டம், ஏரியாவுக்கு ஒரு கட்சி, வட்டாரத்துக்கு ஒரு கட்சி, தெருவுக்கு ஒரு கட்சின்னு சொல்லி நம்ம கிட்ட ஒற்றுமை இல்லாததுனால முக்கியமான பிரச்சனைகள் எல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், கேரளாட்ட பாடம் படிச்சுட்டு இருக்கோம். ஒரு சின்ன மாநிலம், நல்லா ஓடக்கூடிய நம்முடைய கிராமத்துக்கார ஒரு பையன் என்ன செய்வான், காசர்கோட்டில் காலையில் ஓட விட்டோம்னா 8 மணிக்கு ஓட விட்டோம்னா நைட் 8 மணிக்கு அவன் பாரசாலைக்கு வந்துடுவான். அதுதான் கேரளா, அதுதான் கேரளா. இங்கே என்னாச்சு, எவ்வளவு பெரிய மாநிலம், எல்லா வளமும் பொருந்திய மாநிலம். யாரிடத்திலும் கையேந்தி நின்று எனக்கு நீ இதை தராவிட்டால் என்னுடைய மகனோ மகளோ பேரனோ பேத்தியோ பூட்டனோ குட்டியோ பட்டினி கிடக்க வேண்டியதில்லை. நீ தந்தாதான் நான் சாப்பிடுவேன், நீ தரலன்னா நான் பட்டினி கிடக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தில் இந்த தமிழர்கள் இல்லை. இல்லை, எல்லாம் விளையுது. இங்க விளையாதது என்ன இருக்கு, ஆப்பிள கூட விளைய வச்சுட்டான், ஆரஞ்சு விளைய வச்சுட்டான், டைகர் ஃப்ரூட், டிராகன் ஃப்ரூட்னா அதை விளைய வச்சுட்டான். எல்லாமும் இருக்கிறது. பேரிச்சம்பளம் இங்க விளையுது, பாலைவனங்களில் விளையக்கூடிய பேரிச்சம்பளம் இங்க விளைஞ்சுக்கிட்டு இருக்கு, இங்க விளைஞ்சிட்டு இருக்கு. தமிழர்கள் இல்லாத நாடு இல்லை. ஆனால் என்ன இல்லை, ஒற்றுமை இல்லை, ஒற்றுமை இல்லை. முல்லை பெரியாறு பிரச்சனையிலே ஒட்டுமொத்தமாக 14 மாவட்டங்களும் கேரளாவிலே ஓரணியிலே நிற்கும் போது இங்கே என்ன இல்லை, ஒற்றுமை இல்லை, ஒற்றுமை இல்லை. 10 சாதியை சேர்ந்த தலைவர்களை அழைச்சி நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றோம். அதை 10 பேர்ல 100 பேர் விமர்சனம் பண்றான். இவன் வாரான், அவன் வாரான். எங்களுடைய நோக்கம் தேவை முல்லை பெரியாறு தண்ணீர். ஒரு தண்ணீருக்காக நாங்கள் போராடுகிறோம் என்று சொன்னால் எங்களுடைய கண்களுக்கு ஜாதி தெரியாது, எங்களுடைய கண்களுக்கு மதங்கள் தெரியாது, எங்களுடைய கண்களுக்கு குழுக்களோ தெருக்களோ யாரும் தெரியாது. எங்களுக்கு தேவை அந்த அணை. எங்களுடைய ஐயா பென்னிக்கு கட்டி வச்சுட்டு போன அந்த அணை தான் எங்களுக்கு தேவை. அந்த அணைக்காக இந்த தமிழ்நிலத்தில் வாழக்கூடிய சாதிகளோடு நாங்கள் என்ன செய்வோம், சமரசம் செய்து கொள்வோம், சமரசம் செய்து கொள்வோம். இந்த களத்திலே எல்லாரும் நிற்க வேண்டும். கேரளாவில் சாதி இல்லையா, கேரளாவில் மதம் இல்லையா, கேரளாவில் சண்டை இல்லையா, எல்லாமும் இருக்கிறது. ஆனால் முல்லை பெரியாருக்காக என்ன செய்வார்கள், அத்தனை பேரும் கைகோர்த்து நிற்பார்கள். அந்த நிலை இங்கும் வர வேண்டும். இங்கும் வந்தால்தான் நீ என்ன செய்ய முடியும், பண்பாட்டால், கலாச்சாரத்தால், பண்பாட்டு விளிமியங்களால், நடைமுறை வாழ்க்கை தத்துவத்தால் நான் மூத்தவன் என்று சொல்ல முடியும், சொல்ல முடியும். மொழி தோன்றி கேரள மலையாள மொழி தோன்றி எத்தனை வருஷம் ஆச்சு, 400 வருஷம் ஆச்சு. இந்த தமிழ் மொழி தோன்றி எத்தனை வருஷம் ஆச்சு, 20,000 ஆண்டுகள் ஆகிறது. மலைக்கும் அடுவுக்கும் இல்லை, அதையும் பல ஆயிரம் மடங்கு தாண்டி இந்த வேறுபாடு இருக்கிற நிலையில மொழியால் என்ன செய்ய வேண்டும், தமிழர்கள் ஒன்றுபட வேண்டும். மொழியால் ஒன்றுபட்டு நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், பல்வேறு தமிழ் குடிகளை இணைத்து என்ன செய்கிறோம், ஒரு போராட்டத்தை நடத்துகிறோம். விவசாயிகளுக்கு ஜாதி கிடையாது, விவசாயிகளுக்கு மதம் கிடையாது, விவசாயிகளுக்கு என்ன உண்டு, ஒற்றுமை உண்டு, ஒற்றுமை உண்டு. பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்று சொல்லக்கூடிய வள்ளலார் ஒரு தத்துவத்தை கொடுத்துட்டு போயிருக்காருல, அதுதான் விவசாயிகளுடைய தத்துவம். நன்றி, வணக்கம்.